ஆக்டர் பார்த்திபனுக்கும், ஆக்ட்ரஸ் திரிஷா அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையும், அதுக்காக திரிஷா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல பதிவிட்ட ஸ்டோரியும் தான் இப்போ தீயா இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு. ஒரு 10 நாளாவே ஆக்டர் விஜய் அண்ட் அவரோட ஒய்ஃப் சங்கீதா இவங்களோட விவாகரத்து பத்தின பேச்சு இன்டர்நெட்ல தீவிரமா பரவிட்டு இருந்த டைம்ல, இதுக்கு காரணம் ஆக்ட்ரஸ் திரிஷா அப்படின்னும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நேத்து விமன்ஸ் டேக்காக பல ஆக்டர்ஸ் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. அதுல ஆக்டர் பார்த்திபனும் அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்காரு. அப்படி பேசும்போது பார்த்திபன் கிட்ட எல்லாரும் உங்க கூட நடிச்ச குந்தவைய பத்தி பேசுங்க பேசுங்க அப்படின்னு கத்திருக்காங்க. திடீர்னு பின்னாடி ஸ்கிரீன்ல ஆக்ட்ரஸ் திரிஷாவோட இமேஜையும் போட்டிருக்காங்க. வேற வழியே இல்லாம ஏதாவது ஒரு கமெண்ட கொடுத்தே ஆகணும்னு நினைச்சு பார்த்திபன் எப்பவும் ஒரு கவிதையா ஒரு ரைமிங்கா தான் எப்பயும் எங்கேயுமே பேசி நம்ம பார்த்திருக்கோம். இங்கேயும் ஏதாவது ரைமிங்கா பேசணுங்கிற தாட்ல எல்லாரும் குந்தவை குந்தவைன்னு சொல்ல ஆக்டர் பார்த்திபனுக்கும் குந்தவைய வீட்லயே கொஞ்சம் குந்த வச்சிருக்கலாம், இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற சென்டென்ஸ சொல்லியிருக்காரு. அவர் பேசின இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு கீழே உட்கார்ந்திருந்த அத்தனை ஆடியன்ஸும் எல்லாருமே பயங்கரமா கை தட்டி சிரிச்சிருக்காங்க. அத பல பேர் போன்ல வீடியோவா ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவுல போஸ்டும் பண்ணிருக்காங்க. பார்த்திபன் பேசின அந்த ஒரு கிளிப்பை மட்டும் அத்தனை பேர் ஷேர் பண்ணி அதுக்கு அவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்ணி இப்படி எக்கச்சக்கமா அந்த ஒரு வீடியோ ஒரே நாள்ல அவ்வளவு பரவிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா ஆக்ட்ரஸ் திரிஷாவும் பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் திரிஷா ஆக்டர் பார்த்திபன் மேல கோவமாகி சோசியல் மீடியாவுல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரியும் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆக்டர் பார்த்திபன் வேணுமே தன்னோட போட்டோவை பின்னாடி ஸ்கிரீன்ல போட சொல்லி தன்னோட பேரையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்ல சொல்லி இப்படி ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்திபன் கொடுத்திருக்காரு. முட்டாள்தனமான ஒரு கமெண்ட்டை மைக்ல கத்தி சொன்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மையா ஆகிடாது, அறிவாளித்தனமா ஆகிடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ் திரிஷாவோட ஸ்டோரியை பார்த்ததுமே ஆக்டர் பார்த்திபன் அவர் ஒரு ஆடியோவை கிரியேட் பண்ணிருக்காரு. ஆக்ட்ரஸ் திரிஷாவுக்கு வருத்தம் தெரிவிக்கிற விதமா ஆக்டர் பார்த்திபன் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் எப்பயும் பெண்களை மதிக்கிறவன், ஆக்டர் விஜய் என்னோட அன்பு நண்பர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆக்ட்ரஸ் திரிஷாவால வந்ததை நினைச்சு என்னால ஏத்துக்கவே முடியல, அதனால எல்லாரும் உங்க கூட நடிச்ச குந்தவைய பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதும் நான் ஒரு ஜாலியா தான் அந்த ஒரு கமெண்ட்டை வந்து நான் சொன்னேன், மத்தபடி நான் ஆக்ட்ரஸ் திரிஷாவை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அப்படி பேசவே கிடையாது. அதே மாதிரி ஆக்டர் விஜயோட பரப்புரையில கரூர்ல அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தப்ப கூட ஆக்டர் விஜய்க்கு இவ்வளோ பேர் ஹேட்டர்ஸ் வந்ததில்ல. ஆனா ஆக்ட்ரஸ் திரிஷா கூட சேர்த்து வச்சு இவங்க தான் டைவர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அத்தனை பேரும் சேர்ந்து விஜயை அட்டாக் பண்ணாங்க. அவ்வளோ பேர் விஜயை வந்துட்டு தப்பா பேசினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் திரிஷாவை வந்துட்டு அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி நான் வந்துட்டு உங்களை எதுவுமே ஹர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற விதமா ஆக்டர் பார்த்திபன் அந்த ஒரு ஆடியோவை வந்து போட்டிருக்காங்க. அப்படி போட்டதுக்கு மக்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டர் பார்த்திபனோட கமெண்ட்ஸ்லயும் ஆக்டர் பார்த்திபனோட சோசியல் மீடியா பக்கத்துலயும் நீங்க எதுக்காக சாரி சொல்லணும், நீங்க கரெக்டா தான் பேசிருக்கீங்க, நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் சாரி சொல்ல வேண்டாம், யாருக்காகவும் நீங்க வருத்தம் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி அத்தனை பேர் பார்த்திபன் கிட்ட பேசியிருக்காங்க. சோ அதுக்காக ஆக்டர் பார்த்திபன் மறுபடியும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல யூடியூப்ல ஆக்டர் பார்த்திபன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நான் திரிஷா அப்படி ஸ்டோரி வச்சதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சதும் தப்புன்னு நினைக்கிறேன், நான் கரெக்டா தான் பேசியிருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 10 நாளாவே திரிஷாவ அத்தனை பேர் தப்பா பேசுறாங்க, நியூஸ் வருது அத்தனை பேர் திரிஷாவையும் விஜயையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அப்பையெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத திரிஷா நான் சொன்ன வந்து ஒரு சின்ன வார்த்தைக்காக என்ன வந்து கண்டிக்கிற விதமா அவங்க ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போதுதான் இவங்கள என்ன மட்டும் கண்டிச்சா எப்படி, அப்ப இத்தனை பேர் பேசியிருக்காங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தா நான் இந்த ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். அண்ட் மறக்காம நம்மளோட மைக் டாக்கிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.